தனி ஒருவன் ரீமேக்ல நடிக்க போறது யாரு? மோகன் ராஜா இயக்கத்துல ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி, நயன்தாரா நடிச்சு போன மாசம் 28ஆம் தேதி வெளிவந்த தனி ஒருவன் படம் 2வது வாரத்தை கடந்தும் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. போன வாரம் வெளிவந்த புதிய படங்களை காட்டிலும் தனி ஒருவன் படத்தோட வசூல் நல்லாவே இருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. முதல் வார முடிவுல இந்த படத்தோட வசூல் சுமார் 30 கோடி வரை இருக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல இந்த படத்தோட வெற்றியை பத்தி கேள்விப்பட்ட டோலிவுட் நடிகர்களும் பாலிவுட் நடிகர்களும் படத்தை பார்த்திருக்காங்க. தெலுங்கு திரையுலகத்துல ராம் சரண் இந்த படத்தோட ரீமேக்ல நடிக்க ஆர்வம் காட்டுறதா தெரியுது. ரீமேக் உரிமையை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையும் அவர் சார்பா ஆரம்பிச்சுட்டுதா சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா ராம் சரண் தனி ஒருவன் தெலுங்கு ரீமேக்ல நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ஹிந்தியில இந்த படத்தை சல்மான் கான் வட்டாரங்கள் படத்தை பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அது பத்தின எந்த தகவல்களும் வெளியாகல. பொதுவா சல்மான் கான் தென்னிந்திய ரீமேக்குகளை நடிச்சுதான் அதிக வசூல அள்ளும் நாயகனா இப்போ உயர்ந்திருக்காரு. தனி ஒருவன் படம் தெலுங்கு ஹிந்தியில ரீமேக் ஆனா மோகன் ராஜாவை இயக்குவாரா இல்ல வேறு இயக்குநர்கள் இயக்குவாங்களான்றது படத்தோட ரீமேக் விற்பனை முடிஞ்ச பிறகே தெரிய வரும். ஆனால் 2 மொழிகள்லயும் இயக்க பெரும் ஆர்வத்துல உள்ளதா மோகன் ராஜா ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு.